ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜாவால மெயின் மெத்தட். ஸோ இந்த மெயின் மெத்தடோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்டர்வியூ போனீங்க அப்படின்னா ஒரு காமன் கொஸ்டின் வந்துட்டு இந்த மெயின் மெத்தட்லேருந்து ஏதாவது ஒரு கேள்வி, ஒரு சின்ன பார்ட்டாச்சும் கேட்பாங்க. ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். இதுதான் மெயின் மெத்தட். எப்படி எழுதுவோம் அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படிங்கிறது அரே ஆர்க்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா பப்ளிக் அப்படின்னா எந்த கிளாஸ் எந்த பேக்கேஜ்னாலும் என்னால் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ மெயின் மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது அது குளோபலாக நம்மளுக்கு ஆக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால அதை பப்ளிக் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன் ஸ்டாட்டிக் அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஜாவால எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் நேம், ஒரு ரெஃபரன்ஸ், நியூ கிளாஸ் நேம் ஆஃப் அப்படின்ட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். இந்த ஆப்ஜெக்ட் ஒரு தடவையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கும் ஒரு தடவை ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிடையாது. இப்போ நான் ஒரு எம்ப்ளாயின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 4 எம்ப்ளாயின்னா 4 எம்ப்ளாயிக்கு நான் 4 ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ இந்த 4 எம்ப்ளாயியுமே ஒரே கம்பெனியில் எனக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்த கம்பெனி நேம் அப்படின்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நான் ஒரு தடவையும் கிரியேட் பண்ணுறது எனக்கு வேஸ்ட் தான். ஸோ அந்த மாதிரி இதை ஸ்டாட்டிக்ல கொடுப்பாங்க. ஸ்டாட்டிக் அப்படின்னா ஹோல் கிளாஸுக்கு அது காமனான ஒன்று. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக டிஃபர் ஆகாது. அதே மாதிரி ஸ்டாட்டிக் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தேவையில்லை. ஒரு மெத்தட் நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் இங்கே ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்பிளே ஆஃப், அதாவது பப்ளிக் void display of இப்படின்னு நான் ஒரு மெத்தட் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த மெத்தடை நான் கால் பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் void display 1 வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த மெத்தட் நான் கால் பண்ணணும் அப்படின்னா c.display1 ஆஃப் இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் என்னால் கால் பண்ண முடியும். இதே நான் இந்த மெத்தடை நான் ஸ்டாட்டிக் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னு நினச்சிக்கோங்களேன், எனக்கு இந்த சி எனக்கு தேவையில்லை. நான் டைரெக்டாக அந்த மெத்தட் நேம் வச்சு நான் இன்வோக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் மெயின் மெத்தடை ஸ்டாட்டிக்காக வச்சுருக்காங்க. ஸோ அதை கால் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்ஜெக்ட் தேவை கிடையாது. ஸோ வாய்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரிட்டர்ன் டைப். மெயின் மெத்தட் எனக்கு எந்த டேட்டாவுமே எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது ஒரு மெத்தட் நேம் தான். இது மெயின் மெத்தட் அப்படிங்கிறதுனால மெயின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. உள்ள பேராமீட்டர்ஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் அரே ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரேன்றப்போ நம்ம நிறைய ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏன் ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக டைப் கேஸ்ட் ஆகக்கூடிய ஒன்று. அதாவது நான் ஸ்ட்ரிங்லேருந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும்னாலும் எனக்கு ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்றுறதுக்கு எனக்கு அது ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா எனக்கு அது ரொம்பவுமே ஈஸி. ஆர்க்ஸ் அப்படிங்கிறது சும்மா ஒரு ஆர்குமெண்ட் நேம் தான். இது டம்மி, நம்ம எந்த நேம்னாலுமே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் PSVM அப்படின்னு சொல்லுவாங்க, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினோட எக்ஸ்பிளனேஷன் நம்மளுக்கு.